இப்ப என்னுடைய கேள்விக்கு ஒரே வார்த்தையில அவர் சொல்லலாம், தமிழை அழித்தவர்கள் இந்த மூவேந்தர்கள் பல்லவர்கள் அப்படின்னு சொன்னால் தமிழை காத்தவர் இவர் அப்படின்னு ஒரே ஒரு பேரை மட்டும் அவர் குறிப்பிட்டா போதும். அல்லது அதே மேடையில அண்ணன் திருமா வந்து தமிழை காத்தவர் இவர் அப்படின்னு யாரையா ஒருத்தரை குறிப்பிட்டுதான் போதுமானது. ஆனா அந்த இடத்துல அவர் சொல்லல. அப்போ நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னா, நீங்க முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3 சங்கங்கள் இருந்ததாக அனைத்து அறிஞர்களும் ஒப்புக்கொள்றாங்க. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்துல பல்வேறு நூல்கள் இன்னைக்கு நாம பாக்குற இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாமே அங்கதான் வாய்மொழி மரபாக பாடப்பட்டிருந்தது. அந்த வாய்மொழி மரபாக பாடிய அந்த இலக்கியங்கள் பின்னாடி 4வது தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் பாண்டிய மன்னர்கள் நிறுவிய போது அதை வந்து தொகுத்து சுவடிகளாக மாற்றினார்கள் அப்படின்னு தான் இன்னை வரைக்கும் எல்லா தமிழ் இலக்கிய வரலாறுகளும் தமிழ் அறிஞர்களும் எழுதுற சார். தமிழ் சாரநாத் சார் போற விஷயங்கள்ல ஒரு விஷயத்த குறிப்பிட்டார். ரொம்ப சுருக்கமா சொன்னா கூட அதோட நான் விரிவா அந்த கேள்வியை வைக்க விரும்புறேன். அதாவது தொகுத்தவர்களும் அதற்கு பிறகு வந்தவர்களும் கலப்பு செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். அப்ப நீங்க கலப்பு செய்து தமிழை அழிக்க செய்த போது உடனிருந்தவர்கள் அல்லது அதற்காக ஊதியங்களும் நிலங்களும் கொடுத்தவர்கள் சோழர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் அப்படின்றாரு. இல்ல, இந்த வாதம் வந்து நீண்ட காலமாகவே தமிழ் இலக்கியத்துல இருக்கு. அதாவது நீங்க சங்க இலக்கியம் தொடங்கி பின்னாடி வந்த நீதி இலக்கியங்கள்ல எல்லாவற்றிலுமே இந்த மாதிரியான ஒரு கலப்பு அல்லது ஒரு திரிபு, இடை செருகல் அப்படின்றது நடந்திருக்குது அப்படின்ற அந்த வாதம் தமிழ் அறிஞர்கிட்ட இருக்கு. ஆனால் அதற்கு உரிய ஆதாரம் நம்ம கிட்ட இல்ல. 1. 2, சரி நீங்க கலப்பு இருந்தது, இடைச்செருகல் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கினாலும் அங்க சமஸ்கிருதம் மட்டும்தான், பிராமணர்கள் மட்டும்தான் கலப்பு செஞ்சாங்களா? அப்ப பிற சமயங்கள் பௌத்தம் செய்யலையா, சமணம் செய்யலையா, பிற சமயங்கள் அது சார்ந்த தாக்கங்கள் இல்லையா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நீங்க மூவேந்தர்கள் தான் தமிழை அழித்தார்கள், இவர்கள் தான் இங்கிருந்த நிலங்களை எல்லாம் பிடுங்கினார்கள் அப்படின்னு சொன்னா நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ராஜராஜ சோழன் அப்படின்றது முதல்ல பேரு இல்ல, அது வந்து அவருக்கு அளிக்கக்கூடிய பட்டம். அவருடைய இயற்பெயர் அருண்மொழிவர்மன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, சிவபாத சேகரன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்கு. இந்த ராஜராஜ சோழன் அப்படின்றது அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டம். அதே போல ராஜேந்திர சோழனுக்கும் அவருடைய இயற்பெயர் மதுராந்தகன், அவருக்கு அளிக்கப்பட்ட பட்டம் ராஜேந்திர சோழன், ராஜராஜ். இப்படி இப்போ அரசர்கள் வந்து நிலம் கடந்து எல்லை கடந்து அவர்கள் ஒரு பெரும் பரப்பை கட்டி அமைத்தவர்கள். அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நாடுதான். இப்ப ராஜேந்திர சோழன் வெறும் தமிழ்நாட்டை மட்டும் ஆட்சி செஞ்சார், இந்தியாவை மட்டும் ஆட்சி செஞ்சார் அப்படின்லாம் இல்ல. கடல் கடந்த நாடுகளை வென்று ராஜேந்திர சோழன் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாரு. அப்போ கடல் கடந்த நாடுகள்ல ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள் எந்த மொழியில பொறிக்கப்பட்டிருக்குது? இன்னைக்கு ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டுகள் பெரும்பாலும் கிடைக்குது, பல வெளிநாடுகள்ல இன்னைக்கு கிடைக்குது. அவருடைய கல்வெட்டுகள் சமஸ்கிருத மொழியில பதிவு செய்யப்பட்டிருக்குதா, அல்லது பாலி மொழியில, பிராகிருத மொழியில, வேற ஏதாவது மொழியில அந்த கல்வெட்டு இருக்குதா? எல்லாமே அவருடைய கல்வெட்டுகள் தமிழ் கல்வெட்டா இருக்கு. அதே போல ராஜராஜ சோழன் மீது நாம் வைக்கிற குற்றச்சாட்டு அவர்கள் வந்து பிராமணரை ஆதரித்தார். அதே ராஜராஜ சோழன் தான் பிராமணர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருந்தார் அப்படின்றதுக்காக இங்கிருந்து கேரளா வரை படையெடுத்து சென்று காந்தலூர் சாலை களமறுத்து அருளி அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. இப்ப காந்தலூர் சாலையில இருந்த பிராமணர்களுடைய அந்த சபையை அல்லது அவர்கள் நிர்வகிச்சு வந்த அந்த மடத்தை அடித்து தீக்கிரையாக்கினார் அப்படின்ற செய்தி இருக்கு. இதே போல நீங்க பாண்டிய மன்னர்கள்ல ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னனுக்கு பேர் இருக்கு. அப்ப இந்த ஆரிய படை கடந்த அப்படின்றது எதை குறிக்குது? இந்த கேள்வி இருக்கு. இன்னொன்னு, இங்க ராஜராஜ சோழன் நிலங்களை எல்லாம், தமிழர் கையில் இருந்த நிலங்களை எல்லாம் பிடிங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தாரு. இதே ராஜராஜ சோழனுடைய தங்கை குந்தவை நாச்சியார் காலத்தினுடைய ஒரு கல்வெட்டு வந்து கரந்தை கல்வெட்டுன்னு குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா வந்து அதை படியெடுத்திருக்கிறார். அந்த கல்வெட்டுல பிராமணர்கள் கிட்ட இருந்த பிரம்மதேயங்களாக இருந்த பல்லாயிரக்கணக்கான நிலங்களை எடுத்து தமிழர் கைகளில் இங்கிருந்த கோயில்களை நிர்வகித்த வேளாண் விவசாய சபைகளிடம் ஒப்படைத்தார் அப்படின்ற செய்தி, அதுதான் உண்மை செய்தி. ஆனா இவங்க அந்த கல்வெட்டை குடவாயில் பாலசுப்ரமணியம் படித்து வெளியில சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா,
அந்த கல்வெட்டுல இங்கிருந்த தமிழர் நிலங்களை எல்லாம் ராஜராஜ சோழன் பிடுங்கி பிராமணர்களுக்கு அந்த இறையிலி நிலமாக பிரம்மதேயங்களாக கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுல இருக்கிற உண்மை செய்தி என்னன்னா, இங்கிருந்த அந்த அதாவது பிராமணர்கள்கிட்ட இருந்த நிலங்களை எல்லாம் எடுத்து கோயில் சபைக்கு இவர் உருவாக்கின அந்த வேளாண் சபைக்கு ஒப்படைத்தார். அதான் செய்தி. அப்ப இந்த மாதிரி வரலாற்று நெடுகிலும் மூவேந்தர்களை தமிழர்களுக்கு எதிராக நிற்கிற அந்த போக்கு தொடர்ந்து இருக்குது. ஆனால் இப்ப நம்ம கேட்க வேண்டியது, அப்ப அவர்கள் தமிழுக்கு செய்யல அப்படின்னு சொன்னால் தமிழை காத்தவர்கள் யார்? 3 சங்கங்களை வைத்து 4 சங்கங்களை வைத்து தமிழை காப்பாற்றியவர்கள் யார்? இந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாம் பல்லவர்கள் சமஸ்கிருத மயமானது, பல்லவர்கள் பிராமணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பல்லவ மன்னர் பேர் கூட தமிழ் இல்லைன்னு சொன்னா, நீங்கள் இன்றைக்கு இருக்கிற தேவாரத்தையும் திருவாசகத்தையும் 4000 திவ்ய பிரபந்தமும் யாருடைய காலத்தில் தமிழ்நாட்டுல தோன்றியது? இந்த பக்தி இலக்கியங்கள் யாருடைய காலத்தில் உருவானது அப்படின்றத பதில் சொன்ன நீங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் அதெல்லாம் பாடப்பட்டது? கோயில்களில் அந்த பக்தி இலக்கியங்கள் எல்லாம் சனாதானத்தை போற்றுவதாகத்தானே இருக்கிறதுங்கிறதான அவர்களுக்கு நெருடலாகவே இருக்கு. தமிழர்கள் காலந்தோறும் பல்வேறு சமயங்களை ஆதரித்தார்கள், பல்வேறு சமயங்களை அவர்கள் போற்றினார்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க உங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்காக அது சனாதனம், அப்புறம் அதுக்கு இன்னொரு தர்மம்னு பேர் வச்சு இருந்தீங்கன்னா, மக்கள் அவர்கள் காலந்தோறும் சிவனை வழிபட்டார்கள், 5 திணைகளுக்கு 5 தெய்வங்களை வழிபட்டார்கள்.